என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அப்பா, என்னுடைய மனதிலே குழப்பங்கள் இருக்கிறது, உங்களுடைய வாக்கினை கேட்டால் அந்த குழப்பங்கள் தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறாய் அல்லவா? அந்த விஷயத்திற்காக மட்டும்தான் இப்பொழுது உனக்கு வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் உனக்கு ஒரு வாக்கினை தருகிறேன் என்றால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய சந்தோஷம் என்பது எதை சார்ந்து இருக்கிறது? உன்னுடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கிறது அல்லவா? உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உன்னை வெளியில் நீ எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் உன் மனதிற்குள் நிச்சயமாக ஏதோ ஒரு நெருடலை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறது. ஐயோ, நம் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றதே, நம் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கின்றார்களா இல்லையா என்ற சிந்தனை நீ எங்கே எத்தனை சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்குள் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்காகத்தான் உன் அப்பன் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் எவ்வளவு எளிதாக யாரை பற்றியும் குறை சொல்லிவிட மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது நான் உன் குடும்பத்தில் ஒரு பெண் கலகத்தை மூட்டுகிறாள் என்று சொன்னால் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டுமல்லவா? யார் அந்த பெண் என்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீயே புரிந்து கொண்டிருப்பாய். உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் நடக்கும் பொழுது எல்லாம் ஒவ்வொருவரை பற்றியும் தனித்தனியாக அவர்களிடத்திலே சென்று எல்லோர் பக்கமும் இருக்கின்ற நியாயங்களை எல்லாம் பேசி உங்கள் வீட்டில் குழப்பத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி தான் நான் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ எப்படிப்பட்ட குணம் வைத்திருக்கிறாய் தெரியுமா? அவர்களுடைய நட்பு உனக்கு வேண்டும், அவர்களுடைய உறவு உனக்கு வேண்டும் என்று யாரையும் அவ்வளவு எளிதில் குறை சொல்லிவிட மாட்டாய். சில நேரங்களில் வெட்டி கொடுத்தும் போய்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. அந்த பெண்ணுடைய நாடகம் எல்லோரிடமும் பலிக்காது. எல்லோருமே அவளின் பேச்சை கேட்டு மயங்கி கிடந்தாலுமே உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அவளுடைய உண்மை சுயரூபத்தை அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள். உன்னிடத்திலும் அவர்களை பற்றி அவளுடைய குணத்தை பற்றி சொல்லியும் இருக்கிறார்கள். உங்களிடம்தான் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் எல்லோரிடமும் இதுபோன்று நடந்து கொள்வதில்லை. அவளது பேச்சில் சில நேரங்கள் வித்தியாசங்கள் இருக்கிறது என்று என் தங்கமே இப்பொழுது அவளை நீ கண்டு கொண்டிருப்பாய். அது மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் அவள்தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறாள். குடும்பத்தில் ஒற்றுமையை கெடுக்க வேண்டும், யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக 2 நிமிடம் இருந்தாலே அவளுக்கு வயிற்றெரிச்சல் வந்துவிடும். என் குழந்தையே, இது போன்ற எண்ணங்களோடு யாருமே இருக்கக்கூடாது என்பதையும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். என் தங்கமே, அடுத்தவர்களின் சந்தோஷத்தை பார்த்து நீ சந்தோஷப்பட முடியவில்லை என்றாலும் அவர்களை பார்த்து வயிற்றெரிச்சல் படாமலாவது இருக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் சந்தோஷத்தை பார்த்து அவர்கள் நன்றாக உழைத்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், அதனால் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக அது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. என் செல்லமே, இதை அவள் மட்டும் தனியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அப்படி கிடையாது. அவளோடு சேர்ந்து ஒரு கூட்டு களவாணியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் உன் குடும்பத்தில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயம். வெளியில் இருக்கின்றவர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கின்றவர்கள், அவர்கள் எல்லாம் இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது, நாம் யார் என்கின்ற செயல்பாடுகளும் புரியாது. ஆனால் என் தங்கமே, உன் குடும்பத்திலேயே இருந்து கொண்டு இத்தனை நாட்களும் நல்லபடி பேசிக்கொண்டே உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி வந்த பல பிரச்சனைகளுக்கும் இவர்களே காரணமாகவும் இருந்திருக்கிறார்கள். இன்று எல்லாம் வெளிவந்து விட்டது. அவர்களை பற்றி நீ இதை செய்தாயா என்று கேட்டால்
அவர்களுக்கு எதுவுமே தெரியாதது போல நடித்து கொண்டிருப்பார்கள். என் செல்லமே, குடும்பம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது அதில் நாரதர் வேலை செய்வதற்காகவே ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் அல்ல, 2 பேர் அல்ல, இது போன்ற குணநலன்களோடு இன்னும் சிலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தங்கமே, இதோடு இது நின்றுவிடும் என்று நினைத்து விடாதே. எப்பொழுதும் ஒரு செயல் அவர்கள் செய்தார்கள் என்றால் தவறு அவர் மீதுதான் இருக்கிறது என்று நீ கண்டுபிடித்து கேட்பாயானால் மீண்டும் நிச்சயமாக அது அவர்களின் தவறு இல்லை என்று ஒரே அடியாக சாதிப்பார்கள். கடைசியில் நீதான் அந்த தவறினை செய்து விட்டாய் என்று உன்மீதே குற்றம் சுமத்தி உன்னை எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்துவார்கள். பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதில் அவர்கள் கைதேர்ந்தவர்கள். எப்படியாவது எந்த விஷயத்திலாவது உன்னை மாற்றிவிட வேண்டும், உன்னை அவமானப்படுத்தி விட வேண்டும் என்று ஒவ்வொரு தருணத்திலும் காத்து கொண்டு எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களையெல்லாம் நீ அடையாளம் கண்டு கொண்ட பிறகு நீ கவனத்தோடு தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, செய்ததையெல்லாம் செய்துவிட்டு ஒவ்வொருவரிடம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தில் இருப்பவர்களிடமெல்லாம் ஒவ்வொரு பொய்யை சொல்லி சமாளிப்பார்கள். இதுவெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலையாக மாறிவிட்டது. என் செல்லமே, இந்த கருப்பன் முன் இது போன்றவர்கள் ஒருபோதும் நிற்கவும் முடியாது. என்னை கையெடுத்து வணங்குவதற்கும் அவர்களுக்கு ஒருபோதும் தகுதி கிடையாது. இந்த அப்பனை வணங்குபவர்கள் மனதில் எப்பொழுதும் உண்மை இருக்க வேண்டும். யாரையும் கெடுக்கின்ற வஞ்சனை எண்ணங்கள் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள். நேர்மையாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்திலே எல்லா விஷயங்களும் நன்றாக நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, என்னிடத்தில் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்பதை விட, அப்பா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுப்பார். உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலையில் கொண்டு சென்று காட்டுவேன். உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் உன் அப்பன் நானே தானாக வந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன். என் செல்லமே, இன்று உனக்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்ய துணிந்தவர்கள் நாளை என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள். அதனால் இவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு தெரியாமல் இருப்பது அது உன்னுடைய அறியாமையை தான் குறிக்கின்றது. எல்லோருக்கும் சில விஷயங்கள் எளிதாக புரிந்து விடுவது நல்லது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை எல்லாம் வீட்டில் கலந்து ஆலோசித்து விட்டுதான் அவர்களை நீ நம்ப வேண்டும். என் தங்கமே, உன் கருப்பன் உனக்கு நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் நல்ல வலிமையையும் கொடுத்திருக்கிறேன். நீ எல்லோரையும் ஒன்று போல நினைக்காதே. அது மட்டுமல்ல, எல்லோரும் இங்கு ஒரே மாதிரி இருப்பதும் இல்லை. மற்றவர்களின் நல்ல எண்ணங்களை கண்டு அவர்கள் சந்தோஷப்படுவதில்லை. நீ நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறாய் என்றால் உன்னை எப்படியாவது அசிங்கப்படுத்தி விட வேண்டும், மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி விட வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். என் செல்லமே, இது போன்றவர்கள் முதலில் சுயநலவாதிகளாகத்தான் இருப்பார்கள். இந்த அப்பன் எத்தனை சொல்லியும் அவர்கள் இன்னும் திருந்தவில்லை. அப்படிப்பட்ட பெண் யாராக இருக்கும் என்பதை நீ கண்டுபிடித்து விட்டாயா? என் செல்லமே, உனக்கு அப்படியும் கண்டுபிடிக்க தெரியவில்லை என்றால் நான் சொல்லுகின்ற அடையாளங்களை வைத்து நிச்சயமாக என் தங்கமே அவர்களை நீ தெரிந்து கொள்வாய். அந்த பெண் எப்பொழுதுமே அவர்கள் முகத்தில் புன்னகையை வைத்திருப்பார்கள். சிரிப்பு சத்தம் மட்டுமல்ல, மனதிற்குள் அவர்களுக்கு எப்பொழுதும் வஞ்சகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் அந்த வஞ்சகத்தை வெளியில் காட்டக்கூடாது என்றுதான் எப்பொழுதும் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். நீ ஒரு உதவியை கேட்டால் அவர்கள் பல உதவிகளை செய்வது போல அங்கங்கே நடித்து கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, தேவைக்கு அதிகமாக உனக்கு தருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவர் மனதில் வேறு ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். என் குழந்தையே, அவர்களோடு சேர்ந்து உனக்கு துரோகத்தை செய்ய நினைத்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அவரோடு உடன் பிறந்தவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் உன்னுடைய குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்தி கொண்டு உன் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஆக்குவது, நிம்மதி இல்லாமல் செய்வது போன்ற எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அவர்களுடைய பெயரின் சில முதல் எழுத்துக்களை உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன். அதில் அவர்களுடைய பெயர் நிச்சயமாக இருக்கிறது. நீ இருவரையும் சேர்த்து வைத்துவிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுடைய அடையாளத்தை நீயாகவே கண்டுகொள்வாய். என் தங்கமே, அவருடைய பெயர் முதல் எழுத்து தா, சு, கா, ஆ மற்றும் வி. இதில் ஏதாவது ஒரு எழுத்தின் பெயரை முதல் எழுத்தாக கொண்டவர்தான் இத்தனை விஷயங்களையும் உன்னோட குடும்பத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொண்டு இவர்களிடத்திலிருந்து எப்போதுமே நீ விலகி இருக்க வேண்டும். இவரின் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒருபொழுதும் நீ மதிப்பளிக்க வேண்டாம். எத்தனை உதவிகள் தேவைப்பட்டாலும் ஒருபோதும் இவர்களிடத்திலே சென்று நீ நிற்காதே. என் தங்கமே, இவர்களின் எண்ணங்கள் தூய்மை இல்லை. இவர்கள் யாரையும் நன்றாக வாழ விட வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பது கூட இல்லை. ஆனால் உன்னிடத்திலே தேன் போல பேசுவார்கள், இனிமையாக நடந்து கொள்வார்கள். என்ன சொன்னாலும் அதை உனக்கு பல மடங்கு செய்து கொடுப்பேன் என்று வாக்குறுதிகள் கொடுப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் வஞ்சகத்தை மட்டுமே அதிகப்படியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தினை சீரழித்து நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து வைத்து விடுவார்கள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் வந்து அவர்களிடத்திலே நீ பகிர்ந்து கொண்டால் அதை நினைத்து முதலில் சந்தோஷப்படுவது அவர்களாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும். உன்னுடைய கஷ்டங்களில் உனக்கு ஆறுதலாக நல்ல வார்த்தைகளை பேசிவிட மாட்டார்கள். ஆனால் உன்னையே எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, இதுவரை நடந்தவை எல்லாம் நடந்துவிட்டு போகட்டும். இனிமேல் நீங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும் வரை உங்களுக்குள் எந்த ஒரு சண்டையோ சச்சரவுகளோ குடும்ப உறவுகளில் கஷ்டங்களோ சங்கடங்களோ எப்பொழுதும் ஏற்பட போவதில்லை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனின் வாக்கினை ஒருபோதும் மறந்து விடாதே. இவர்களின் எண்ணங்களுக்கு ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் குடும்பத்தில் ஒற்றுமையாகவே இருக்க வேண்டும். என் தங்கமே, அப்பனை வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிடும். தெய்வத்தின் வழிபாட்டை ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே. தெய்வங்கள் வீட்டிற்குள் வந்ததையெல்லாம் நீ மறந்து விடாதே. உனக்கு வந்த அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காத்தது தெய்வங்கள்தான் என்பதை புரிந்து கொள். தெய்வங்கள் உன்னோடு இருக்கும் பொழுது இவர்களை சமாளிப்பது எல்லாம் கால் தூசிக்கு சமம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நீ இன்னும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் உன்னிடத்திலே எதையாவது புதிதாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உன்னிடத்திலே நடித்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த நடிப்புக்கெல்லாம் உடனடியாகவே முடிவு வரப்போகிறது. என் செல்லமே, அது மட்டுமல்ல, அப்பன் கொடுக்கக்கூடிய தண்டனையினால் அவர்கள் தங்கள் தவறினை உணர்ந்து உன்னிடத்திலே வந்து மன்னிப்பினையும் கேட்கப் போகிறார்கள். அந்த சமயத்தில் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையை பொறுத்து நீ அவர்களை மன்னிப்பதும் மன்னிக்காமல் விடுவதும் உன்னுடைய முழு பொறுப்பு. ஏனென்றால் அவர்கள் செய்த துரோகம் அளப்பரியது. இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் நீதானே அனுபவித்தாய். அதனால் இந்த முடிவினையும் நான் உன்னிடத்திலே விட்டு விடுகிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகிறது. அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்ளுவதும் உன்னுடைய பொறுப்பு. இதை உன் அப்பன் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகிறது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கிறேன். இந்த கருப்பன்
அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள். என் மீது உண்மையான வாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அப்பனின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்கப்பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகிறது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது,
என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டு தான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ ஒரு இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டு தான் அதை சொல்ல வேண்டும்.
அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி ஆட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம்
கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.